ஏழைகள் மற்றும் கிராமங்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர் மோடி, நாட்டை அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்வதே நமது கடமை என்று சக எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரையாற்றினார். பார்லிமென்டில் பிரதமர் மோடி நடத்தும் முதல் உரை இது. தான் பார்லிமென்டுக்கு புதியவர் என்பதை குறிப்பிட்ட மோடி, பேசும்போது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும் என்று தனது உரையை துவக்கினார். இதற்கு முன் நாம் வேட்பாளர்கள், இப்போது நாம் தான் மக்களின் எதிர்கால நம்பிக்கை என்று குறிப்பிட்ட மோடி, ஜனாதிபதி உரை வெறும் சம்பிரதாயம் அல்ல என்றும், அவரது உரையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் புனிதமானது என்றும், ஜனாதிபதி உரையின் செயல் திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற எல்லாவித முயற்சிகளையும் எடுப்போம் என்றும் கூறினார். मैं इस सदन को विश्वास दिलाता हूं कि राष्ट्रपति जी ने जो रास्ता प्रस्तुत किया है उसको पूरा करने में हम कोई कोताही नहीं बरतेंगे. हमारे लिए राष्ट्रपति जी का अभिभाषण ये सिर्फ परंपरा और रिचुअल नहीं है. हमारे लिए उनके माध्यम से कही हुई हर बात एक सैंटिटी है, एक पवित्र बंधन है और उसे पूरा करने का हमारा प्रयास भी है. விலைவாசியை குறைப்போம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற தனது அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். யாரும் பசியோடு படுக்கைக்கு செல்லக்கூடாது என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் தெரிவித்தார். பணம் படைத்தவர்களைப் போலவே ஏழைகளுக்கும் நல்ல கல்வி, உயர் சிகிச்சை கிடைப்பதற்கும், நகர்ப்புறங்களில் உள்ள வசதிகள் கிராமப்புறங்களுக்கும் சென்றடையவும் மோடி உறுதியளித்தார். गरीब को गरीबी से बाहर लाने के लिए उसके अंदर वो ताकत लानी है ताकि वो गरीबी के खिलाफ जूझ सके. गरीबी के खिलाफ लड़ाई लड़ने का सबसे बड़ा औजार होता है शिक्षा. மின்சாரம், தொழிற்சாலைகள் கிராமங்களுக்கு வந்தால் அங்கிருப்பவர்கள் இடம்பெயர தேவையே ஏற்படாது என்று கூறிய மோடி, வேளாண் பல்கலைக்கழகங்களின் ஆய்வகங்கள் விளைநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றார். நமது முன்னேற்ற பயணத்தில் பெண்களையும் பங்கு கொள்ளச் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய மோடி, பெண்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு அளிப்பதை முதல் கடமையாக 125 கோடி இந்தியர்கள் கருத வேண்டும் என்றும் கூறினார். பாலியல் பலாத்கார சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி, அதை அரசியலாக்குவதற்கும் ஆதாயம் தேடுவதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்றார். நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது என்று மோடி நினைவுறுத்தினார்.